வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கோம். 12 லக்னத்துக்கும் மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகக்கூடிய சனியினுடைய பயிற்சி பலன்களை நம்ம 12 லக்னத்துக்கும் வரிசையாக பார்ப்போம். தனுசு லக்னத்திற்கு சனி பயிற்சி 3ஆம் வீட்டில இருந்து 4ஆம் வீட்டுக்கு போறாரு. மார்ச் 29லிருந்து ஏப்ரல் 27 வரைக்கும் குருனுடைய சாரத்துல இருப்பார் ஒரு மாசம். அந்த சமயத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று பலன் தருவார். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு போவாரு. அப்ப 4ஆம் இடத்தினுடைய பலன்ல ஸ்ட்ராங்கா இருப்பார். இப்ப இந்த சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகமும் இடையில இந்த ஒரு மாசத்துல கனெக்ட் ஆகுது, சனி கூட ராகு கூட. இந்த 4 கிரக சேர்க்கைகள் நமக்கு நடைபெறுகிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நட்சத்திர ரீதியா விலகி போயிடுறாரு 4ல இருந்தாலும் கூட. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல சனி கெட்டவர் தான், நம்ம லக்னத்துக்கு கெட்டவர் தான். ஆனா நம்ம ஜனன ஜாதகத்துல சனியினுடைய பங்களிப்பு என்ன? அவர் பணம் கொடுக்கிறவரா, உத்தியோகம் கொடுக்கிறவரா, தொழில் கொடுக்கிறவரா, அல்லது ப்ரொமோஷன் கொடுக்கிறவரா, அது மாதிரி பாவங்கள் என்ன பாவங்களா அதிகாரம் வாங்கியிருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இருந்தா இப்ப தொழிலுக்கு பங்கம் பண்ணாது. அந்த மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா சனி வரும்பொழுது, இந்த சனி தன்னுடைய நட்சத்திரத்துக்கே போகும்போது தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும், நல்லதே பண்ணும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா நம்ம ஜாதகப்படி சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த காலகட்டத்துல நம்ம ஹெல்த் ரீதியாகவும் மூலதன சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியாகவும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டா, நமக்கு சனி ஸ்ட்ராங்கா தன்னுடைய நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது அகலக்கால் வச்சு நம்மளுக்கு கஷ்ட நஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரியான சூழலை உருவாக்கிடுவாரு. அல்லது நாமளே முடிவெடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்ல போய் இறங்கி கஷ்டப்படுவோம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம ஜனஜாதகப்படி 2, 6, 10 உபநட்சத்திர தொடர்புல சனி இருந்து உங்களுக்கு அந்த திசாபுத்தி அந்தர சூட்சுமா நடந்தால் இந்த காலகட்டம் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈகோ இருக்கும், வெவ்வேறு இடத்துல போயிட்டு வேலை பார்க்கறது, அல்லது 2 குடும்பத்துக்கு இடையில மத்தியில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாம அதிர்ச்சியா போய்கிட்டு இருக்கும். குழந்தைகளோடையும் அவ்வளவு சிறப்பு இருக்காது. பெற்றோர்களோட, குழந்தைகளோட, கணவன் மனைவி சார்ந்து இதெல்லாம் அகம் சார்ந்து கொஞ்சம் கெடுக்குது. ஆனா புறம் சார்ந்து, தொழில் சார்ந்து, பணவரவு சார்ந்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஜனன ஜாதத்துல சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமா நடந்தால் நீங்க இந்த பலன்களை எடுத்துக்கலாம். அப்படி நடக்காத பட்சத்துல அந்த கிரகத்தினுடைய திசா புத்தியினுடைய கோச்சாரம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அதனால கோச்சார பலன் பார்க்கும்போது எப்பவுமே நம்மளுடைய திசாபுத்தி அந்தரம் என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். ஒரு கிரகம் நம்மளுக்கு எந்த பாவ அதிகாரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நீங்க கணிச்சு பார்த்து என்கிட்ட பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சனினாலே பயம்ங்கிறது தேவையே இல்லை. சனி நமக்கு பயம்னா அந்த பாவத்து ரீதியா தான் பயப்படணும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் கெட்ட பாவம். அந்த பாவத்துக்கு சனி அதிகாரியாக வந்தால்தான் நம்ம பயப்படணும். அது இல்லாதவங்களுக்கு இந்த சனியை ஒன்றும் பண்ண போறது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 4, 8, 12ங்கும் போது முதலீடுகள் விரிவு பண்ணாம, கொஞ்சம் புது முயற்சிகள் மேற்கொள்ளாம இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருந்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உறவுகள் சார்ந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நம்ம ஏன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கும்போது தனுசை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிறந்த ஜாதகத்திலேயே, நம்ம ஜாதகத்திலேயே சனி ஒரு லாபஸ்தானத்துல இருந்தாரு, ஒரு 3ஆம் இடத்துல இருந்தாரு, அல்லது ஒரு 7ஆம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா சனி நன்மை செய்கிறவராக மாறிவிடுகிறார். அவருடைய திசாபுத்தி அந்தரத்துல நன்மைகளைத்தான் செய்வார், பெருசா தீமை செய்ய மாட்டார். யாருக்கெல்லாம் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல ஜனன ஜாதகத்துல இருந்திருக்கோ, அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே இருந்திருக்கோ, அவங்க மட்டும்தான் இதுல கேர் எடுத்துக்கணும். மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது, ஒரு வீடு மாத்துறது, இடம் மாத்துறது, ஒரு ஃபீல்டு மாத்தலான்னு பாக்குறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், நல்லா தான் இருக்கும்.
பணவரவும் சேமிப்பும் நல்லா தான் இருக்கும். குழந்தைகள் வந்து ஏதாவது வெளியூர் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பாக பிரிஞ்சு போக வேண்டிய சூழல் ஏற்படும். குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நம்மளுடைய கலைத்திறமைகள் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நன்மைகள் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு வேலை பார்க்கறதுக்கு அதில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வேலையில் வந்து நமக்கு வேலையே இல்லைங்கிற சூழ்நிலை மாறி அதிகமான வேலைப்பளவு கொடுக்குற அளவுக்கு அங்கே வளர்ந்துடும். அதனால் வேலையை கெடுக்காது. ஆனால் நம்ம வந்து டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா இருக்கும். வண்டி வாகனங்கள் யாருக்கெல்லாம் சனி கிரகம் 8ஆம் பாவ 12ஆம் பாவ நட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்க வந்து வண்டி வாகனங்களை இந்த டைம்ல கவனமாக இருக்கணும். ஏன்னா இயற்கையிலேயே 4, 8, 12 தான் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு அவ்வளவு சிறப்பா இல்லை. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கோயில் காரியங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னெடுத்து போனாலுமே வந்து ஒரு இணக்கமா இருக்காது. சின்ன சின்ன தடைகள் வரும், அதிருப்திகள் வரும். அதனால அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. பெரிய படிப்பு படிக்கிறவங்க, பிஹெச்டி மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கு சனி திசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாக் பண்ணும், தடை ஏற்படும். அதை வந்து நம்ம ஜனன ஜாதத்துல அந்த பெரிய படிப்புக்கு உண்டான கிரகம் என்ன வலுவோ அதை பார்த்து செயல்படுங்க. சொந்த தொழில் பண்றவங்க, ப்ரொடக்ஷன் பண்றவங்க, மார்க்கெட்டிங் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க அத்தனை பேருக்குமே சிறப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காம்படிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், போட்டி பொறாமைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நமக்கு தொழிலை எடுத்து செய்யும்போது நல்ல நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, நம்ம எதிர்பார்ப்புகள் வகையில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும். ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் வந்து இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு உதவி பண்ணி அதை வந்து எனக்கு கிடைக்க வச்சாரு அப்படிங்கிற அளவில் சந்தோஷப்படுற அளவில் தான் இது இருக்கும். மூலதனம் பண்ணுறதுக்கும் நல்ல டைம் தான். உற்பத்தி சார்ந்த மூலதனங்கள் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா சனி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸுக்கு பண்ணுறதுனால தப்பு இல்லை, புதுசாக ஆரம்பிக்கிறது பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா அந்த மாதிரி விஷயத்த பிரான்ச் போட்டு பண்ணலான்னா பண்ணிக்கலாம். இந்த சனி பயிற்சி எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போ நம்ம கேது அதாவது மூல நட்சத்திரத்தில் 1ஆம் பாவத்தில் பிறந்தா மட்டும்தான் இம்மீடியட்டாக எஃபெக்ட் ஆகும். சனி பயிற்சி மாறிடுச்சுன்னு அர்த்தம் 3லேருந்து 4க்கு. அது இல்லாமல் நம்ம லக்ன புள்ளி தள்ளி தள்ளி வரும்போது அந்த சனியினுடைய மாற்றங்கள் லேட் ஆகும். 4ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எது எப்படி இருந்தாலும் நமக்கு 4ஆம் இடம் என்பதும் 8ஆம் இடம் என்பதும் 12ஆம் இடம் என்பதும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய ஒரு பாவங்கள். அந்த பாவங்கள்ல வந்து சனி வலுக்கக்கூடாது. நம்ம ஜனனஜாலத்திலேயே வலுத்து அந்த மாதிரி திசைகள் நடந்தாலும் சனியின் மூலம் நமக்கு பிரச்சனைகள் உண்டு. அதே போக நமக்கு வந்து நல்ல முறையில நமக்கு பண்றதுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு ஒரு பலம் இருக்கு. சனியை பொறுத்த வரைக்கும் மறைஞ்சிருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல நம்ம ஜனனஜாதத்துல மறைஞ்சிருந்தா அவர் நன்மை பண்றாருன்னு அர்த்தம். திசாபுத்தி காலங்கள்ல அவர் என்ன கேரக்டர் வாங்கியிருக்காரு, 2, 6, 10 கேரக்டர் வாங்கியிருந்தா பணம் தொழில் டெவலப் பண்ணுவாரு. 3, 7, 11ல வாங்கியிருந்தா ஒரு கூட்டு தொழில், ஒரு கான்ட்ராக்ட் தொழில், ஒரு சர்வீஸ் தொழில், ஒரு வேலை, சம்பளம் வாங்குற வேலை, ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் டெவலப் பண்ணுவார். எப்போ 8, 12 தொடர்பு இருக்கோ அப்போ மட்டும்தான் பாதிக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.